அன்பிற்கினிய இப்பகுதி வாழ் வியாபாரிகளே, பொதுமக்களே, மாற்று அரசியல் கட்சியை சேர்ந்த நண்பர்களே மற்றும் இங்கே வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர் தோழர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் செஸ்டாருடைய இது தேனி மாவட்டத்தினுடைய பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த தோழர்களே மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் செஸ்டாருடைய தாலுகா பெரியகுளம் தாலுகா செயலாளர் தோழர் குண்டுமலை அவர்களே, இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் முத்தையா, சக்திவேல் முருகன், தோழர் பாண்டியம்மாள், பெரியகுளம் தாலுகா குழு தோழர்களே மற்றும் முருகன், வாய்க்கால் துறை, பாக்கியம், சந்தானம், கன்னியம்மாள், சௌமியா ஆகிய தோழர்களே, என்னோடு இங்கே உரையாற்ற வந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் செஸ்டாருடைய மத்திய குழு உறுப்பினர் முனைவர் தோழர் இனியவன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் செஸ்டாருடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் சசிகுமார் அவர்களே, அனைத்து இந்திய சாதி ஒழிப்பு இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர் தோழர் ஸ்ரீதர் அவர்களே, இந்த பகுதியில் இருந்து அனைத்து இந்திய சாதி ஒழிப்பு இயக்கத்தினுடைய மாநில செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் இருமுறை அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் தோழர் செல்லமுத்து அவர்களே, பூர்வீக மக்கள் விடுதலை கட்சியினுடைய பொறுப்பாளர் தோழர் செல்லக்கண்ணு அவர்களே, தமிழீழ விடுதலை கழகத்தினுடைய தோழர் வேலில் மைந்தன் அவர்களே, சாதி ஒழிப்பு இயக்கத்தினுடைய தோழர் பிரபாகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் செஸ்டாருடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலும் இந்திய தொழிற்சங்க மையம் TUCI சார்பிலும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி, இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் எதற்கானது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் செஸ்டாருடைய தோழர்கள் தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கின்ற பஞ்சமி நிலங்களை உடனடியாக மீட்டெடு, வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிடு, ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அரசு நிலங்களை மீட்டு நிலவற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 ஏக்கர் நிலங்களை வழங்கிடு. இதுதான் நம்மளோட டிமாண்ட். யாருக்காக டிமாண்டு? இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கின்ற மக்கள், வீடற்ற ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள், பட்டியலின மக்களுக்கான கோரிக்கை. சரி, இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், முதலமைச்சராக இருக்கட்டும், MLA-வாக இருக்கட்டும், MP-ஆக இருக்கட்டும், இவர்கள்லாம் யாரு? இங்கிருந்து போனவங்க தானே, நம்மள மாதிரி ஒரு ஆத்தாள் அப்பனுக்கு பிறந்தவங்க தானே, இந்த மாதிரி உழைக்கின்ற குடும்பங்களை சேர்ந்தவங்க தானே. அவங்க என்ன வானத்திலேருந்து இறக்கப்பட்டவர்களா, குவிச்சவங்களா? அவங்களுக்கு நம்மளுடைய வழி வருத்தம் தெரியாதா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் வரி என்ன சொல்லி துவங்குது தெரியுமா? இந்த நாடு இந்திய ஒன்றியத்தின் குடிமகனாகிய நாம் நமக்கு நாமே வகுத்தறிந்து கொண்ட சட்டம் என்று துவங்குகிறது. இந்திய ஒன்றியத்தின் குடிமகனாகிய நாம் நமக்கு நாமே வகுத்தளித்துக் கொண்ட சட்டத்தின்படிதான் நாங்கள் கேட்கிறோம். இந்த சட்டங்கிறது யாரு? இந்தியாவில் இயற்றப்பட்ட இந்த சட்டம் நாம் நமக்கு நாமே வகுத்தளித்துக் கொண்ட சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் துவங்குகின்ற வரியே இப்படிதான் துவங்குது. அந்த சட்டத்தில் தான் சொல்லி இருக்குது, அடிப்படை உரிமை என்பது உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை என்பது அடிப்படை உரிமை என்று சொல்கிறது. இதுதானே கேட்கிறோம், வேற என்ன கேட்கிறோம்? நாங்க
இருக்கிறதுக்கு இடம் கொடு, இல்லனா நீ எதுக்கு ஆட்சி ஆள்ற, உனக்கு அதுக்கு வக்கலனா ஆட்சியை விட்டு வெளியேறி நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்குன்னு நாங்க வகுத்த அரசாங்கம் அப்படின்னு சட்டம் சொன்னபடி தானே கேட்கிறோம். ஏன் எங்களோட சட்டம் காதுக்கு கேட்க மாட்டேங்குது? மனு கொடுத்துட்டோம், பல தடவை வந்து தாசில்தார் ஆபீஸ்ல வந்துட்டோம், கலெக்டர் ஆபீஸ பார்த்துட்டோம், கலெக்டரை பார்த்துட்டோம், ஆனா என்ன பண்ண முடியல? ஏன் எங்களோட சட்டம் கேட்க மாட்டேங்குது? நாங்க உடனடியா அந்த இடத்த போய் ஆக்கிரமிப்பு பண்ணலாம்னா பண்ண முடியாதா? நாளைக்கே போய் பண்ண முடியாதா? ஏன்? சட்டத்தை மதிக்கிறோம்ல, உங்களை நாங்க மதிக்கிறோம்ல. இந்த அரசியலமைப்பு சட்டம் நான் எங்களால் வகுத்தளிக்கப்பட்டது என்பதால் இந்த நாட்டு குடிமக்களாகிய நாம், இந்த வடகரை பகுதியில் இந்த பெரியகுளம் பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து, இங்க இருக்கின்ற காவல்துறை, கலெக்டர் மற்றும் ஆர்டிஓ, தாசில்தார் அனைவரையும் மதித்து அவர்கள் சட்டத்தை காப்பாற்ற அமல்படுத்த இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உங்களிடம் மனு அளித்து விட்டு காத்திருக்கிறோமே. ஏன் காத்திருக்கிறோம்? எங்களோட உரிமை நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையில் தானே. அந்த நம்பிக்கை வீண் போகுமானால் சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய தருணம் இல்ல. நீ சட்டத்தை அமல்படுத்ததானே படிச்சுட்டு உனக்கு எங்களோட வரிபணத்துல சம்பளம் வாங்குற. இங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் வீட்டுல அவங்க புள்ள போடுற சட்டை, நீ சாப்பிடுற சாப்பாடு எங்களுடைய வரிப்பணம், எங்களுடைய ரத்தம், இங்க இருக்கின்ற உழைக்கின்ற மக்களுடைய வேலை இல்லையா? அந்த நன்றி உணர்வு உனக்கு வேண்டாமா? அப்ப அதுதானே கேட்கிறோம். சரி, இந்திய நாட்டினுடைய நிலைமை வந்து என்ன? நாம இந்த பஞ்சமி நலன்றது ஏற்கனவே தோழர்கள் குறிப்பிட்டது மாதிரி 1800 காலத்துல 1947 தான் சுதந்திரம் வாங்கினோம். 1950 தான் புரட்சியாளர்